குரூப் 2A மெயின்ஸ் ஆன்சர் கீக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம் முடியுது அப்படிங்கிறப்போ இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசா படிக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அப்போ எந்த எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்குரிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விடாம அதை வந்து என்ன பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப சிலபஸ் வச்சுக்கணும். நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து ஃபர்ஸ்ட் இருக்கு. நீங்க குரூப் 4 படிக்கலாம், 2A, குரூப் 1. அந்த குரூப் 1 படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து நீங்க எக்ஸாமா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கட்டும், அந்த சிலபஸ் வச்சு என்ன பண்ணிருப்பீங்க, நான் குரூப் 4 படிக்கிறேன், அப்போ குரூப் 4 சிலபஸ் உங்க கையில இருக்கணும். குரூப் 2 படிக்கிறீங்கன்னா குரூப் 2 சிலபஸ் கையில இருக்கணும். குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 1க்கான சிலபஸ் வந்து கையில இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே ஓரளவு நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 4 2 குரூப் 1மே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஓரளவு நம்மளுக்கு ரிலேட்டடான சேம் சிலபஸா தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காகவே என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். ஆன்சர் கீ பார்த்துருவோம். ஏன்னா நம்ம 2026க்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். அது வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் கிளாஸ்லையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு போட்டுருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கும் என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தை சேர்ந்த பின்வரும் விஞ்ஞானிகளை அவர்களின் தொடர்புடைய துறைகளோடு பொருத்துக. சர் சந்திரசேகர் வெங்கட்ராமன், ராமன் நம்மளுக்கு ஒளிச்சிதறல், வெங்கி ராமகிருஷ்ணன் ரைபோசோம்களினுடைய செயல்பாடு, மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 1, MS சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சி. இப்போ ஏதான் நம்மளுக்கு ஆன்சர். இரத்த சோகை இல்லாத இந்தியா. இரத்த சோகை இல்லாத இந்தியா அப்படின்னா 2018 இந்த இரத்த சோகை முக்த் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு 2018 பிரதான் மந்திரியின் பாதுகாப்பான தாய்மை திட்டம் 2016, மனநல பாதுகாப்பு சட்டம் 2017, கர்ப்பத்தை முடிவுறுத்துதல் சட்டம் அப்படிங்கிறது 2021 வந்திருக்கும். இப்ப நம்மளுக்கு A3 பாருங்க, 2 இருக்கு. சோ என்ன ஆன்சர் தெரியணும், அடுத்ததுக்காக உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். மனநல பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2017. என்ன பண்ணிக்கலாம், நம்ம சி தான் ஆன்சர் வந்து சரியானது. கல்வித்துறை குறித்த 2025-26 மத்திய பட்ஜெட்டை பற்றிய கூற்றுக்களுள் எவை உண்மை? மாணவர்களிடையே புதுமை, தொழில் முனைவோரை வளர்க்க அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. இது இந்த கல்வித்துறை 2025-26 மத்திய பட்ஜெட். பாரத் திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளையும் பிராட்பேண்ட் இணைப்பை வந்து பெறும். கல்விக்கான ஏயில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மையம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்துமே சரிதான். 1, 2, 3 சரி. தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை. தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை அப்படிங்கிறது என்னது, அரிசி மற்றும் பருப்பு வகைகளினுடைய உற்பத்தியை வந்து பெருக்கிறது. உணவு, அரிசி மற்றும் பருப்பு வகைகளினுடைய உற்பத்தியை பெருக்கிறது. மானாவாரி மேம்பாட்டு கொள்கை அப்படின்னா அது மானாவாரி, இங்க வந்து பாருங்க, தோட்டக்கலை மானாவாரி உற்பத்தியை வந்து பெருக்கிறது. தேசிய வேளாண்மை வளர்ச்சி கொள்கை அப்படிங்கிறது வேளாண்மையை வந்து இயந்திரமயமாக்குறது. வறட்சி பாதிப்பு நில கொள்கை அப்படிங்கிறது, வறட்சி பாதிப்புனா அந்த மானாவாரி வேளாண்மையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3, 4, 1, 2. பின்வரும் வாயுக்களை அவற்றின் புவி வெப்பமடைதலின் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏறு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசையில அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எது வரும், ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் பாருங்க CO2. ஃபர்ஸ்ட் CO2 கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் வந்து CH4 மீத்தேன் வரும். மீத்தேன். அடுத்து என்ன வந்திருக்குது N2O நைட்ரஸ் ஆக்சைடு. N2O நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது CFC குளோரோ கார்பன் 11 அப்படிங்கிறது. அப்புறம் கடைசியில SF6 அப்படிங்கிறது சல்பர் ஹெக்ஸா குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னது நமக்கு கடைசி வந்திருக்கணும். கீழே இருந்து போகுது ஏர்வரிசை அப்படின்னா ஆன்சர் பாருங்க பி தான் ஆன்சர். சலவை பொருட்களால் உண்டாகும் மண் மாசுபாடு மண்ணின் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை குறைக்கிறது. சலவை பொருளால உண்டாகக்கூடிய மண் மாசுபாடு வந்து மண்ணினுடைய நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியானதுதான். சலவை பொருட்களின் இருப்பால் மண் வந்து அமிலத்தன்மை ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிலத்தன்மை ஆகாது, காரத்தன்மை ஆயிடும். அதனால அது என்ன ஆகுது தப்பு, சரியல்ல. ஏ சரி, ஆனால் ஆர் வந்து சரியல்ல. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு 2 முக்கிய நோக்கங்களுடன் தொடர்புடைய சரியான கூற்று. உங்களுக்கு 2 அப்படிங்கிறப்போ அது என்ன இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு, உடல் எடை குறைதல் மற்றும் பெண்களின் இரத்த சோகை ஆகியவற்றை கவனம் செலுத்துதல். அனைத்து வகையான ஊட்டச்சத்து குறைபாட்டையும் என்ன பண்றாங்க நீக்குதல் அப்படிங்கிறது வந்திருக்குது. அது சரியாதுதான். அயலின விதைகள் பயிரிடப்பட்ட ஆக்கிரமிப்பு தாவரங்கள் மற்றும் பண்ணை விலங்குகளின் மரபணு பன்முகத்தன்மையை பராமரித்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அயலின விதைகள் வந்து என்னாகாது இதுக்கு வந்து மரபணு பன்முகத்தன்மையை பராமரிக்கிறதுக்கு அயலின விதைகள் வராது. மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் தான் வரும். உணவு உற்பத்தியை மேம்படுத்த நவீன விவசாய நடைமுறையை உறுதி செய்தல். நவீன விவசாயம் கிடையாது, நிலையான விவசாயத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க எது சரி, ஒண்ணு மட்டும்தான் சரி. A B C D E F G என்பது 4 பெரியவர்கள் மற்றும் 3 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள். அவர்களில் இருவர் அதாவது F மற்றும் G, இந்த Fவும் Gயும் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A மற்றும் D வந்து சகோதரர்கள். Aயும் Dயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சகோதரர்கள். இவங்க 2 பேரும் சகோதரர்கள். மற்றும் A ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A வந்து நம்மளுக்கு மருத்துவர். E வந்து பொறியாளர். சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செய்து E வந்து பொறியாளர், அவங்க வந்து சகோதரர்கள். யார் 2 பேர் சகோதரர்கள்? Aயும் Dயும் சகோதரன் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆளை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இவங்களும் பெண்ணாதான் இருப்பாங்க. சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செய்து 2 குழந்தைகள் இருக்கு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. யாருக்கு? E இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கு. B D-ஐ மணந்தார். B இருக்காங்க இல்லையா, B வந்து அப்ப B-யும் வந்து நம்மளுக்கு பெண்ணுதான். B வந்து D-ஐ வந்து மணந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அப்ப E யார மணந்திருப்பாங்க? A தான் மணந்திருப்பாங்க. E வந்து யார மணந்திருப்பாங்க? A வந்து மணந்திருப்பாங்க. G அவர்களினுடைய குழந்தை. யார சொல்லியிருக்காங்க? G வந்து அவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் C வந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு C இருக்காங்க இல்லையா, அப்ப C யாரா இருப்பாங்க? இந்த A-வோட பையனா இருப்பாங்க. G வந்து பொண்ணா இருப்பாங்க, C வந்து நம்மளுக்கு பையனா இருப்பாங்க. A மகன் தான் வருவாங்க, A-யோட பையன். மிக சரியான மாற்றத்தை தேர்ந்தெடு. சரியான மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1830. இப்போ நம்மளுக்கு 18 2
36. 36ல 6 போச்சுன்னா 30. 30. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 36ஐயும் கொண்டு வரலாம். 36 2 72. 72ல 6 போச்சுன்னா 66. கொடுக்கப்பட்டுள்ள 3 சொற்களுக்கு தொடர்புடைய தன்மையை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா பூமி, புதன், சனி. இதெல்லாம் என்னது, நம்மளோட பிளானட்ஸ், கோள்கள். அப்போ நிலா வருது, கோளு, வியாழன். இப்ப எது வராது நம்மளுக்கு, 3 சொற்களோடு தொடர்புடைய தன்மையை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா இப்போது எப்படி இருக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பாத்துக்கோங்க. a² - b² a + b a - b. இப்போ இது எப்படி இருக்கு, a² - b² இருக்கு, இங்க கீழே a - b இருக்கு. அப்ப பேலன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a + b கண்டுபிடிக்கணும். 0.08 0.02 நம்ம பிளஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 0.1 தான் ஆன்சர். பிளஸ் என்றால் மைனஸ் சொல்லியிருக்காங்க. ஓ பிளஸ் அப்படின்னா 12, பிளஸ்னா மைனஸ். மைனஸ் அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, பிளஸ்னா மைனஸ். அப்போ பிளஸ் இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். டிவைடு வகுத்தல் அப்படின்னா பெருக்கல், மைனஸ் அப்படின்னா பிளஸ். +8 இன்ட்டுனா டிவைட். ஸோ என்ன வரும், நம்ம எப்பவுமே இப்படி வந்துருச்சு கணக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும், போர்ட் மாஸ் சிஸ்டத்தை தான் பயன்படுத்தணும். ஸோ ஆஃப் இப்போ 18. இப்போ 12 மைனஸ் 18 டிவைட் பண்ணீங்கன்னா 4 2s are 8 பிளஸ் 4. ஸோ பிளஸ் பண்ணிக்கலாம். 12 4 16 மைனஸ் 8. அப்போ 18ல 6 போகுது. அப்போ 6ல இருந்து இங்க 18 போறப்போ -2 வரும். -2 தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமானத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பா உமானத் அப்படின்றவங்கள கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் உண்மையான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி அப்படின்னாவே நம்மளுக்கு யாரு வருவாங்க, ருக்மணி லட்சுமிபதி தான் வருவாங்க. ஸோ அப்ப இது ஒண்ணு வர மாட்டாங்க. ஒண்ணு தவறானது. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறது சரியானது. துவரிமான் குடும்பத்துல பிறந்திருக்காங்க இவங்க. 1931 ஆகஸ்ட் 5ல பிறந்திருப்பாங்க. இறந்தது பாத்தீங்க அப்படின்னா 2010 டிசம்பர் 17ல இறந்திருப்பாங்க. பிறப்பு இறப்பு டிசம்பர் 17. சோ இவங்க துவரிமான் கிராமத்துல ஒரு குடியான ஒரு இயக்கத்துல நிறுவியிருக்காங்கன்றது சரிதான். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்புல அங்கமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் சரியானதுதான். 1945ல இவங்க கம்யூனிஸ்ட்காரங்க, பொது உடைமை கட்சியை சேர்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சி கிடையாது. அதனால என்ன வரும் அப்படின்னா 2 3 நமக்கு சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 சரியானது. ஊவேசா பதிப்பித்த சங்க நூல்கள். ஊவேசா பதிப்பித்தது பத்துப்பாட்டு,
பத்துப்பாட்டு 1889, புறநானூறு 1894, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது 1904 வரும். ஐங்குறுநூறு 3 கரெக்ட் தான். சோ பி தான் வந்து என்னது ஆன்சர். பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தர்மாலயம், தர்மாலயம் யாரு அப்படின்னா வ.வே.சு தான். வி.வி. சுப்பிரமணியம் தான் வருவாங்க. பாரத மாதா சங்கம் அப்படின்னா நீலாந்த பிரம்மச்சாரி தான் வருவாங்க. பாரதி ஆசிரமம் யார் அமைச்சிருப்பாங்க? சுப்பிரமணிய சிவா. சுதேசி கப்பல் கம்பெனி வந்து வ.உ. சிதம்பரனார் அமைச்சிருப்பாங்க. நமக்கு சரியானது கேட்கறதுனால 1ம் 2ம் சரி. கீழ்காணும் குடியேற்றங்கள் தலைமையிடங்களில் சரியான இணை எது அப்படின்னா சரியானது பாருங்க. சாந்தோம் போர்ச்சுகீசியர்கள், போர்ட்டோனோவா டச்சுக்காரர்கள், தரங்கம்பாடி ஆடு போடுவாங்க அப்படின்னா டேனியர்கள் வருவாங்க. தரங்கம்பாடி டேனியர்கள், தேவனாம்பட்டினம் ஆங்கிலேயர்கள் வந்து வருவாங்க. சரியானது பாத்தீங்கன்னா 1, 2 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான விடை எது? சரியானது தூத்துக்குடி. கஸ்தூரிபா பெண்கள் குழந்தைகள் கல்வி நிலையங்கள் அது வந்து சென்னை மற்றும் தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி வராது. எய்ம்ஸ் என்பது தமிழக அரசு ஊழியர்களினுடைய குறை தீர்க்கக்கூடிய ஒரு இணையதளம். அது கரெக்ட் தான். எய்ம்ஸ் அப்படின்னாவே எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான். அது சரி. முதலமைச்சரினுடைய ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்ட திட்டமானது இல்லத்தரசிகளை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரியானதுதான். ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்ட திட்டமானது நகர்ப்புற பகுதிகளுக்கு, நகர்ப்புறம் மட்டும் கிடையாது, நகர்ப்புறம், ஊரகம், கிராமம். நகர்ப்புறம்னா அவங்க தோட்டத்துல மாடியில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதனால 2ம் 3ம் தான் சரி. 2ம் 3ம் சரி, பி தான் சரி. தமிழ்நாடு நிர்வாகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தொடர்பான கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்படாத இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பொருத்தப்படாது அப்படின்னா சரியானது நம்மளுக்கு 1800 அரசியல் துறை அப்படிங்கிறது சரி. திருச்சபை துறை அப்படிங்கிறது இயற்தப்பு. இது திருச்சபை துறைனா 1818 வந்திருக்கணும். பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது 1843 தான். இது தப்பு. அதனால 1, 3 வந்து உங்களுக்கு சரினால 2ம் 4ம் தப்பா இருக்கணும். 2ம் 4ம் தவறு. தலைமைச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800ல வந்து இந்த தலைமை செக்ரட்டரி அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி வந்த ஃபர்ஸ்ட் செயலர் யாரு அப்படின்னா ஜி ஸ்ட்ராட்டன். அவங்கதான் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 1800ல ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது அவங்கதான் ஃபர்ஸ்ட் செயலரா இருந்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 243 நம்மளுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ 243ல இருந்து 243 ஓ வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து பத்தி தான் கொடுத்திருப்பாங்க பகுதி 9ல. இப்ப ஏ அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா கிராம சபை, ஐ அப்படிங்கிறது நிதிக்குழு, கே அப்படின்னா தேர்தல், ஓ அப்படிங்கிறது நீதிமன்றம் வந்து தலையிடுறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. 1, 2, 3, 4 வரிசைக்கு கொடுத்திருக்காங்க.
அமைச்சர்களை நியமிப்பதிலும் அவர்களுக்கான பணிகளை ஒதுக்கீடு செய்வதிலும் பிரதம மந்திரிக்கு எவ்வித பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பொறுப்பு இல்லாம போகும்? அவங்க சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க, பிரதமர்கிட்ட ஆலோசனை கேட்டுதான் குடியரசுத் தலைவர் அவங்கள நியமனம் பண்ணுவாரு. அதனால அது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவராக இருப்பதுடன் அவர் அமைச்சரவையின் தலைவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் ஏ தவறு, ஆர் சரி. இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்ட வழிகளில் ஏற்படுகிறது. நம்மளுக்கு குடியுரிமை என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வழிகள்ல பெறலாம், 3 வழிகள்ல இழக்கலாம். துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரினன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். அப்போ இந்திய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் தானாக முன் பிற நாட்டு குடியுரிமையை பெற்றுட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடியுரிமை என்ன ஆயிடும், திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். தானாவே என்ன பண்றாங்க, முன் குடியுரிமை பெற்றுட்டாங்க. அது கரெக்ட் தான். இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக 7 இயர்ஸ் அயல் நாட்டுல தங்கியிருந்தா அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா முடிவுக்கு வந்துடும். இவங்க நம்ம இந்திய குடியுரிமையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது சரிதான். இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாம தண்டனை வாங்கிட்டாரு அப்படின்றப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இழந்துருவாரு, குடியுரிமை இழந்துருவாரு அப்படிங்கிறது வந்திருக்கணும். 1, 2, 3 சரி. தொடர்புடைய தரவுத்தளத்தில் ஒரு அட்டவணையில் உள்ள வெளிநாட்டு விசை மற்றொரு அட்டவணையில் உள்ள முதன்மை விசையை குறிப்பிட பயன்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. அட்டவணைகளுக்கு இடையே உள்ள ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்த இந்த ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சரியானதுதான். இந்த ஃபாரின் கீங்கிறது பயன்படுத்துறாங்க. அப்ப ரெண்டுமே வரும், சரியானதா தான் வரும். வாயு பொருட்களை அவற்றோடு தொடர்புடைய கலோரியோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணெய் வாயு, எண்ணெய் அப்படிங்கிறது 4500 இருந்து 5400 வரைக்கும். இயற்கை வாயு 12000 to 14000. உற்பத்தி வாயு 1300. திரவ பெட்ரோலியம் 27800 வரும். என்ன வந்திருக்கு, ஏது ஆன்சர். இன்கரெக்ட்லி பேர் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்லி SCDC அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு, SCDC இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்புனா சார்க் வந்திருக்கணும். இப்போ SCDC அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். இது பட்டியல் சாதியினுடைய மேம்பாட்டு கழகம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, TRIFED த ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சரி. NSFDC அப்படின்னா த நேஷனல் ஷெட்யூல்டு கேஸ்ட் பார்ட்ஸும் கிடையாது. இது என்ன வரும்னா பினான்ஸ், நிதி மேம்பாடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன். LAMS அப்படின்னா லார்ஜ் ஏரியா மல்டிபர்பஸ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்துருக்கணும். 2, 4 நம்மளுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டதுனால 1, 3 தான் நம்மளுக்கு தப்பு. இது தெற்காசிய கூட்டமைப்பு கிடையாது. அதே மாதிரி இது செல்வ வளம் கிடையாது. இது நிதி வளம், பினான்ஸ். 1, 3 தவறானது.
வெற்றி நிச்சயம் திட்டம். இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் அப்படிங்கிறது வேலையற்ற இளைஞர்களினுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் 18 இருந்து 35 வயதுடைய அனைத்து இளைஞர்களையும் இலக்காக கொண்டு உள்ளது. இத்திட்டத்தில் பள்ளி படிப்பை பாதியில நிறுத்தினவங்க இருப்பாங்களே அவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி நிச்சயம் 1, 3 சரியானது. கிரைன்ஸ் பக்கம் உணவு தானியங்களை பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது உணவு தானியம் கிடையாது. குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம், அதாவது விவசாயிகளினுடைய வங்கி கணக்கு, ஆதார், நிலம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தகவல்கள் எல்லாம் டிஜிட்டல் முறையில சேகரிக்கக்கூடிய ஒரு தளம் தான் என்னது இந்த கிரைன்ஸ் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாக் அப்படிங்கிறது பலாப்பழ உற்பத்தி மட்டும் கிடையாது. அதாவது பலாப்பழம், மல்லிகை இந்த பயிர்களுக்கான ஒரு தனியான ஒரு போர்ட்டல் அது மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த தயாரிப்பை மேம்படுத்துறதுக்கானதுதான் என்னது இந்த ஜாக் இயக்கம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 1, 2 தப்பா வருது. மோரிங்கா இயக்கம் அப்படிங்கிறது ஆரோக்கிய நலம் பயக்கக்கூடிய பயிர்களுக்கான ஒரு ஏற்றுமதி மண்டலம். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளினுடைய தரவுகளை உருவாக்குறது அப்படிங்கிறதுனால 3, 4. சூறாவளி என்பது நிலையான அமைதியின் குறைந்த பலராலும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஐதஸ்ட்ரோம், அந்த அழுத்த மையம், அதாவது சூறாவளியினுடைய அந்த மைய கண் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மையத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா 30 இருந்து 65 கிலோமீட்டர் இருக்கும். பொறுத்துக. கோருண்டம் அப்படின்னா சிராய்ப்புகள், வெனேடியம் அலோகங்கள், டைட்டானியம், நிறமி, ஈயம் கேசோலின். ஈயம் கேசோலின் பி த ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது தற்போது தீவுத்திடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னா, தற்போது தீவுத்திடல் அப்படின்னு எதை சொல்றாங்க, இந்த இதுதான் இது எலம்போ தீவுத்திடல் வந்து சொல்லுவாங்க. எலம்போ தீவுத்திடல். வேளாண் வானிலை ஆலோசனை சேவை பின்வருவனவற்றுள் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா, அந்த வேளாண் அப்படிங்கிறது வேளாண்னாவே அது பயிர் வானிலை முன்னறிவிப்பு. பசுமை கடன் திட்டம் அதை வந்து ஒன்றிய அரசு எப்போது வெளியிட்டது அப்படின்னா 2023 அக்டோபர் 13. அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. ஆன்சர் கீ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.